சும்மா லூசுத்தனமான வேலை செய்ய வேணாம். இப்படி நாங்க பயன்படுத்துறது தானே. இத சிங்களத்தில எப்படி சொல்றது தெரியுமா? விகார වැඩ කරන්න එපා. லூசுத்தனமான வேலை செய்ய வேண்டாம். විකාර වැඩ කරන්න එපා. லூசுத்தனமா கதைக்காத. விகார කියවන්න එපා. விகார වැඩ කරන්න එපா. லூசுத்தனமான வேலை செய்ய வேண்டாம். லூசுத்தனமா கதைக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு விகார කියවන්න එපா. விகார කියවන්න එපா. லூசுத்தனமா கதைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றது. இப்போ நாங்க உனக்கு என்ன லூசா அண்டு கேட்போம் தானே. அதை எப்படி தெரியுமா சொல்லுவோம்? உங்கள்கிட்ட விகாரதை கேட்கக்கூடாது. அதை கேட்குறது எப்படி தெரியுமா? உங்கள்கிட்ட மொங்கல்து உங்கள்கிட்ட மொங்கல்து உனக்கு லூசான்னு கேட்கும்போது உங்கள்கிட்ட மொங்கல்து. அப்போ லூசுத்தனமாக பேசாதுன்னு எப்படி சொல்கிறது? விகார கியவன்னேப்பா. விகார கியவன்னேப்பா. லூசுத்தனமாக பேசாத, லூசுத்தனமான வேலை செய்யாத. இதை சொல்கிறது விகார வெடக்கரன்னேப்பா. விகார வெடக்கரன்னேப்பா. இந்த மாதிரி எளிமையான முறையில் சிங்களம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா இருந்தால் இன்றைக்கு ஒரு கிளாஸ் ஆரம்பமாக இருக்குது. அந்த கிளாஸில் இணைஞ்சு நீங்களும் படிக்கலாம். மேலதிகமான தகவல்களுக்கு 0777484455 இந்த வாட்ஸ்அப் இலக்கத்தை இப்போவே ஆட் பண்ணிக்கொண்டு மெசேஜை போடுங்க. கிளாஸில் ஜாயின் பண்ணி சிங்களம் கதைங்க.